நான் உங்களுக்கு வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 5 minutes பேசி கொண்டிருந்தேன். பேசி பேசி பார்த்தா நீங்க உங்களை காணுமே. இல்ல நான் வந்து வாஷிங் மிஷின்ல உடுப்பு போட்டு கலர் போட்டு கொண்டிருந்தேன். அப்படியோ? கிளாஸ் ஆன் பண்ணிட்டு ஓ போயிருந்தீங்க இப்ப அப்படியா? நான் ம் அதோட ம், அதோட நான் சுருக்கிட்டு வந்தேன். ம். வந்தீங்க ஐஸ்கிரீம். ஓ எனக்கு ம். ஹாய். பிஸ்மில்லா. ஸ்டார்ட் பண்ணுவோம். போன கிளாஸ்ல நாங்க புதிய லெசன் ஸ்டார்ட் பண்ண போகல நீங்க கிளாஸ்ல இருந்து பேசிட்டீங்க. லெஃப்ட் ஆகி பேசிட்டீங்கன்னா கவரேஜ் பிரச்சனை ஆகி வைஃபை எப்படியா? ஓ ஞாபகமா? நாங்க ம், போன கிளாஸ்ல நடந்த கடைசி விஷயம் ஞாபகமான்னு கேட்டேன். கடைசி பாக்குறேன்னு பேசிட்டீங்க. ஓ ஆ. அது ம். ஒரு இந்த எல்லா டீச்சர் கிட்ட நான் அப்படி லீவ் ஆகுறேன். ஏது? எனக்கு ஜூம் மீட்டிங் டைம் ஒண்டிக்கிற அந்த டைம் முடிஞ்சு எல்லாம் கட் ஆகுற. அப்ப நீங்க அதை பாத்துக்கொள்ளணுமே. நாங்க டைமிங் உங்களுக்கு தாரதே 20 minutes தானே. 30 minutesக்கு அப்பால கட் ஆகினா நோ ப்ராப்ளம். அதுல ஷூக்கு அர்த்தம். பட் உங்களுக்கு நான் டைமிங் தாரதே ஜஸ்ட் 20 minutes. அப்ப அதுக்குள்ள கட் ஆகப்படாது எப்படி? இல்லைங்கதா தியான்? ம் சரி, ஓகே. கடைசி கிளாஸ்ல இதை இப்பதான் பார்த்தேன். சொல்லுங்க பாபு. ம் ஆ. தா ம். ரா ذا அல்ல, ذال. دال. வெல் ஸ்டார்டிங் ரா دال. வெல் ذال அல்ல, دال. வெல் அதாவது த சவுண்ட். دال. அத ஆ. del دال. அடுத்தது உங்களோட சவுண்ட் சரி. ذال. வெல் ஆ. வெரி குட். மூணாவது ரா. ரா ம். ஜ தா அல்ல. பாருங்க, ஜே. கீழ் நோக்கி தான் வரணும். ஜே சவுண்ட் ரெண்டு மெத்தட் இருக்குது சரியா? ஃபர்ஸ்ட் லெசன்ல நீங்க பாத்தீங்க ஹா என்று சொல்லி ஹா மட்டும்தான் நாங்க மேலுக்கு தூக்கி உச்சரிச்சோம் என்ன? அலிஃப், பே, தே, அல் தே சே, தே ஜீம், ஹே. என்ன? ஜி ஹே எல்லாம் கீழ் நோக்கி சைடுகளை சரிவாக கீழ் நோக்கி தான் வந்துச்சு. அலிஃப், பே, தே, சே என்று தான் வந்துச்சு. பட் ஹாண்ட் வார நேரம் மட்டும்தான் நாங்க அதை மேல் நோக்கி தூக்கினோம். ஹா. அதே போலதான் இந்த பாடத்திலையும் இந்த ரா என்ற எழுத்தை மட்டும்தான் நாங்க மேலுக்கு தூக்கணும். ரா. வா எஸ், மத்ததெல்லாம் கீழ் நோக்கி அப்ப தான் வரும். அப்ப இந்த இத எப்படி செய்யற? நான் ஒவ்வொன்றா வருவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு வாங்க. வெயிட், ஒவ்வொன்றா வாங்க. தேல். ம். del ம். ரெண்டாவது. del ஓகே, குட். நெக்ஸ்ட். ரா மாஷா அல்லா. ரா வானத்தை நோக்கி சொல்லியாச்சு. மேல் நோக்கி சொல்லியாச்சு. இது அடுத்தது z ஜா இல்லையே. இப்பதான் சொன்னேன் நான். மேல் நோக்கி சொல்லக்கூடாது, கீழே பண்ணிக்கணும். ஜே. ze ம். se அடுத்தது she வந்து சே அல்ல, சீன். இது எப்படி? see சீன். லாஸ்ட்ல என் என் சவுண்ட் அடி பாடுங்க. சீன். seen நல்ல நீட்டி சொல்லணுமா? சீன். seen இது எப்படி சொல்ற? ஷீன். என்ன சவுண்ட்? sheen இஷ் என்ற அந்த சவுண்ட் வரணும். அதாவது உங்களுக்கு இன்னும் ஈஸியா சொல்லி தரேன், sheen சிம்பிளா சொல்றேன்டால், இந்த எழுத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ற நேரம் அது யான் அவங்களோட முன்னுக்கு இருக்கிற mm, பல்லை நேரா வச்சுக்கொள்ளணும். கொண்டு கொண்டு நேரா வச்சுக்கொள்ளணும். சி. நாக்க உள்ளுக்கு வச்சுக்கொண்டு நாக்கு உள்ளுக்கு வைக்கணும். நாக்கு உள்ளுக்குள்ள. ஆ. seen சி. மேலையும் கீழே. seen Yes. இந்த எழுத்தை உச்சரிக்க போக்குள்ள seen இந்த நேரா வச்ச பள்ளிக்கு தானே இத கொஞ்சம் ஒண்டுக்கு முன்னுக்கு ஒண்டுக்கு பின்னுக்கு ஆக்கி விட்டணும். ஷீன்.
ஷீன். ஆ இன்னுமா இந்த கொஞ்சம் காத்து வெளியே வரணும். எஸ். அடுத்த எழுத்தை பொறுத்த வரைக்கும் இவரும் அப்படியே மேலுக்கு தூக்க வேண்டிய எழுத்து. சுவாது. எப்படி? சாது. சா அல்ல, சுவா. வாய் ஃபுல்லா செல்லணும், தடிப்பமா செல்லணும். சாது. எஸ், வெரி குட். சுவாது. சாது. சுவாது. சாது. நான் போன கிளாஸ்ல இந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கிறேன்னு சொல்லி தர போக்குல தான் நான் கட் ஆயினேன். ஞாபகம் இல்லா? ஓ. எப்படி உச்சரிக்க சொல்லுங்க பாப்போம். என்ன ஞாபகம் இருக்குது? ம். என்ன ஞாபகம் இல்லையா? ஆஹா. இல்லையா? மறந்துட்டா? ம். சரி, ஒரு டைமே செஞ்சேன். இந்த எழுத்துக்கும் இடையில லிங்க் கேக்குது. நல்லா பாத்துக்கோங்க, ரெண்டுக்கும் இடையில லிங்க் கேக்குது. ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த எழுத்து நாங்க எப்படி உச்சரிச்சோம்? தல். தேல். கீழ் நோக்கி தேண்ட சவுண்ட்ல உச்சரிச்சோம் ஏன்னா ஓ. அதே தேண்டத்தை கவனமா கேட்டுக்கிறணும். இங்க என்ன செய்ய போறீங்க என்றால் மேல் நோக்கி தூக்க போறீங்க. தாது. எப்படி? வாது. எப்படி? லாது அல்ல, டால் சவுண்ட் தான் வரணும். தேட சவுண்ட தான் கவனமா கேட்கணும். அது ஏன்? டாலினுடைய சவுண்ட வானத்தை நோக்கி தூக்குங்க. தா. எப்படி? தா. தா. எஸ். தாது. தாது. சத்தம் இன்னும் கொஞ்சம். என்ன தொண்டை கஷ்டமா? திருப்பி திருப்பி பண்ணுங்க இன்னும் இருக்கா. எப்படி? தாது. தா. தா என்றது போதாது. பாது. தாது. ரிப்பீட். பாது. தாது. பாது. தாது. ம் சரி, இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு எழுத்தையும் மலா சொல்லி காட்டுங்க. நான் சொல்லி காட்டின ஸ்டைல சொல்லி பார்க்கணுமா? தேல். del. Zel. ம் Ra. Ze. ஜே அல்ல, ஜே. ஜெட் சவுண்ட். Sin. என்ன சவுண்ட்? Ze. வெரி குட். ஜே. Ze. ம் Ze. Ze. ஜே. Sin. சவுண்ட் சவுண்ட். Sin. தீன். Sin. Shin. சரியா சரியா. Uh. mm, sh- mm, 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 mm. எப்படி வரும்? குயிக் குயிக். எனக்கு அது மட்டும் கொஞ்சம் தெரியல. சீன். நெக்ஸ்ட் எப்படி? இது சீன் சரியா? இது இந்த பிரச்சனை சரிதானே? Sin. இது எப்படி வரும்? Shin. தடிப்பம் வரணும், தடிப்பமாக வரணும், இன்னும் தடிப்பமா வரணும். ஷீன். Shin. ஷீன். Shin. குட். நெக்ஸ்ட். Sod. வெரி குட், மாஷா அல்லாஹ். சா. பாருங்க, அதுல ஒரு விஷயம் உண்டிக்கு சரியா பாத்துக்கிறணும். சா என்று வரக்கூடாது. சவுண்ட் எப்படி வரக்கூடாது? சா. Saw. சா. அந்த சா நேரடியாக தூக்கணும். பாருங்க, அது ஏன் சாண்டு சொன்னா இப்படி தூக்குறது. சா.
இது பெல்ல. ம். தூக்கணும் எப்படி? இப்படி தூக்கணும். சுவாது. விளங்குதா சொல்றது? சோது. எஸ். அப்ப இது எப்படி தூக்குவாங்க? சில பேர் சாது, சாது, சான்னு சொல்லுவாங்க. அது பெல்ல. ம். ஓகே. அப்ப தூக்கணும். சோது. சுவாது, சோது. சுவாது. சோது. ம். ம். The last one. Last word. Dod. Dod, Dod. 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 Once more repeat. Start ல வாங்க மிஸ்டேக் ஆகாம பாப்போம். சரியா சொல்லிட்டா அடுத்த ஸ்டெப் போகலாம். Del. Dal. Z. Zal. ம். Ra. Raw. Zay. Very good. They. Seen. Seen. Good. Sheen. MashaAllah. Sheen. Sod. அண்ண போதாதே, போதாது. மேல தூக்குறது போதாது. Okay, okay. Sod. சுவாது. Sod. Repeat. Sod. சுவாது. Sod. அல்ல சுவாது. Sod. Good. Last one. Dod. ஹாய். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த ஒர்க்கை நீங்க உங்களோட ரெக்கார்டிங்க போட்டு நீங்க சொல்லி பழகணும். உங்களுக்கு 2 எக்ஸசைஸ் தரும். Okay. இது எக்ஸசைஸ் நம்பர் 1. என்ன செய்யணும்? நீங்க Okay. ரெக்கார்டிங்ல பேசிட்டு இதை நீங்க Exercise 1. போட்டுக்கொண்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணி பழகணும். இது எக்ஸசைஸ் நம்பர் 2. இது எக்ஸசைஸ் நம்பர் 2. இது ரெண்டையும் நீங்க இந்த ரெக்கார்டிங்ல பேசிட்டு அழகாக ஒவ்வொன்று எழுத்தா வர வர சொல்லி பழகி கொண்டு நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கொண்டு எங்களோட அடுத்த கிளாஸுக்கு இன்ஷா அல்லாஹ் வரணும். இப்போ உங்களுக்கு அழகா தெரியும், அலிஃப்ல இருந்து அது என்ற எழுத்து வரைக்கும் உங்களுக்கு எல்லா எழுத்துக்களும் தெரியும். அதுக்குரிய பிராக்டிஸோட இன்ஷா அல்லாஹ் வரணுமா? Okay. I promise I will do that.